அது போக இந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த காலத்திலேயே நாங்கள் வந்து பேங்கரை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களை வந்து மூணாந்திர குடிமகன் மாதிரி தான் நடத்துனாங்க. தங்க வியாபாரத்துக்கு முதலீடுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். அப்போ அந்த முதலீடை திரட்டணும். அப்படின்னா அதுக்கு வந்து பேங்கர் தான் நமக்கு ஒத்துழைப்பு பண்ண முடியும். பேங்கர் எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸை பார்ப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன. எனக்கு வந்து நல்ல ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணேன், நல்ல பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டேன்னு சொல்கிறத காட்டும் நடைமுறைப்படுத்துகிறேன். நான் வந்து நாவனா பால்சானு செட்டியார் அண்ட் சன்ஸ் ஃபார்மில் இருந்தோம். அதுக்கு அடுத்து தங்கமயில் ஜுவல்லரி, பாலு ஜுவல்லரி, பாலு சில்வர்ஸ் 3 இருந்துச்சு. 2001 லிமிடெட் கன்சனாக மாற்றணும், 2007 ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றணும், 2010 பப்ளிக் லிமிட்டடாக. அந்த வளர்ச்சி டக்குன்னு அந்த பொசிஷனை மாற்ற பேங்கரும் எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.